ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் पहले राजा 18वां अध्याय के 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 30वां वचन को कोई पढ़ेंगे. 1 Kings chapter 18 verse 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஹல்லேலூயா हालेलुया. இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். गिराए हुआ परमेश्वर की वेदी की इसने मरम्मत की. ஒரே ஒரு காரியம், இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் கம் பண்ணிருமா, இந்த 2 ஸ்பீக்கரை மட்டும் கூட்டுங்க, இதை கம் பண்ணிரு, ரொம்ப வெடிக்க டிஸ்டர்ப் ஆகுது எல்லாரும். ஓகே ஃபைன், தேங்க்யூ. இப்போ தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். अब गिराए हुआ परमेश्वर की वेदी की मरम्मत करता. ஆனா இத செப்பனிடுறதுக்கு முன்பாக, लेकिन इसकी मरम्मत करने से पहले எலியா பாகால் தீர்க்கதரிசிகளோடு ஒரு சவால் விடுகிறார். एलिया बाल के भविष्यवक्ताओं के साथ एक चुनौती देता 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் 22 இருந்து 24 வரைக்கும் வாசிக்கும் பொழுது पहला राजा 18वें अध्याय के 22 से लेकर 24 तक हम पढ़ते ஒரு हैं. சவால் விடுகிறார். एक चुनौती देता है. 2 கூட்டமும், நான் ஒரு காளையை எடுப்பேன், நீங்க ஒரு காளையை கொண்டு வாருங்கள். दोनों मंडली कहती है कि हम एक बैल को लेंगे, तुम एक बैल को ले அந்த लेना. காளையை நாம் சந்து சந்தாக வெட்ட வேண்டும். उस बैल को टुकड़ा टुकड़े में काटना है. அதை பலிபீடத்தின் மீது வைக்க வேண்டும். उससे वेदी के ऊपर रखना है. அப்படி வைத்துவிட்டு वैसे रखकर நெருப்பு போடாமல் வைக்க வேண்டும். उससे आग लगाए बिना रखना है. நெருப்பு வைக்க கூடாது. आग नहीं लगाना. ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय में அக்னியால உங்க தெய்வம் உத்தரவு அருளணும். अग्नि के द्वारा तुम्हारा परमेश्वर उत्तर देना என்றால் चाहिए. என்ன அர்த்தம்னா, इसका मतलब क्या है? எப்போதுமே हमेशा பலி என்பது बलि நெருப்பின் மீது வைக்கப்படும். आग के ऊपर रखा जाता है. பலிபீடத்துல நெருப்பு எரியும், इसका मतलब वेदी पर आग जलती है. அதுக்கு மேலாகத்தான் பலியை வைப்பாங்க. उस आग के ऊपर बलि को रखते இப்போ हैं. எலியா சவால் விடுறாரு, अब एलिया चुनौती देता है. கீழ இருக்க நெருப்பை ரிமூவ் பண்ணிருங்க, அது இருக்க கூடாது. नीचे के आग को हटा दो, वो नहीं रहना சில चाहिए. நேரத்துல कुछ समय में கீழ இருக்கிற நெருப்புலயே நீங்க எரிஞ்சிட்டு இருக்க கூடாது. नीचे के आग में ही आप जलते नहीं रहना அந்த है. நெருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு उस आग को हटाकर மேல இருந்து வர்ற நெருப்பை பார்க்கணும். ऊपर से आने वाले आग की ओर देखना है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப எலியா விடுகிற சவால் அதுதான். अब एलिया का चुनौती यही है. கீழ இருக்கிற நெருப்பு வரக்கூடாது. नीचे के आग नहीं रहना है. உங்கள் தெய்வம் உண்மையுள்ள தெய்வமாய் यदि இருந்தால் तुम्हारा देवता सच्चा हो तो மேல வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வர வேண்டும். ऊपर आकाश से एक अग्नि उतर कर आना है. எத்தனை பேர் அந்த வானத்திலிருந்து வருகிற அக்கினி எதிர்பார்க்கறீங்க? कितने लोगों स्वर्ग நல்ல से கரங்களை उतरने वाले தட்டி आग எவனுக்கு को चाहते हैं? எதிர்பார்க்கிறீங்கப்பா? अच्छा இன்னைக்கு ताली நான் கீழ बजाकर இருக்கிற அக்கினியை பார்க்கல, आज मैं नीचे के आग को नहीं देखना இந்த चाहता हूं. பூமியிலிருந்து வருகிற அக்கினியை பார்க்கல, ये भूमि से आने वाले अग्नि நான் को नहीं चाहता வானத்திலிருந்து हूं. வருகிற அக்கினிக்காய் मैं காத்திருக்கிறேன். स्वर्ग से आने वाले आग के लिए நான் इंतजार மேல में இருந்து வருகிற हूं. அக்கினிக்காய் मैं ऊपर காத்திருக்கிறேன். से आने वाले अग्नि के लिए इंतजार में हूं. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப அதை போலவே वैसे ही பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் बागाल के भविष्यवक्ता 450 लोगों के காளையை समान கொண்டு வந்தார்கள், बैल को लेकर आए, சந்து சந்தாக வெட்டினார்கள், टुकड़ों टुकड़ों में काटे, பலிபீடத்தின் மீது வைத்தார்கள். वेदी के ऊपर रखे. காலையிலிருந்து மாலை வரைக்கும் सुबह से लेकर शाम तक அவர்கள் கூப்பிட वो ஆரம்பிக்கிறார்கள். पुकारने लगे. அவர்கள் தேவனை நோக்கி वो கூப்பிடுகிறார்கள். अपनी देवताओं की ओर पुकारने लगे. மதியம் வரைக்கும் दोपहर तक கொஞ்சம் அவங்களுடைய கூப்பிடுதல் நார்மலா இருந்தது. और उनका जो बुलाना एकदम साधारण थी. அவங்களுடைய ஆராதனை ஒரு நார்மல் ஆராதனையா இருந்துச்சு. उनका आराधना एक साधारण रीति में थी. மதியான நேரத்துல दोपहर के समय எலியா அவர்களை கிண்டல் பண்றாரு. एलिया उन्हें जो है टट्टा उड़ाता है. இப்போ அவருடைய ஆராதனையின் வேகம் அதிகரிக்கிறது. अब उनकी आराधना की तेज बढ़ जाती அவங்களுடைய है. கூப்பிடுதல் அதிகரிக்கிறது. उनकी पुकार बढ़ जाती है. அவங்களுடைய சரீரங்களை கிழிக்க ஆரம்பித்தார்கள். अपने शरीर को फाड़ने लगते हैं. வஸ்திரங்களை கிழிக்க ஆரம்பிச்சார்கள். वस्त्र को फाड़ने लगे. அவர்கள் எந்த அளவுக்கு சத்தமாய் கூப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமாய் वो கூப்பிட்டார்கள். जितना चिल्ला सके उतने जोर जोर से पुकारने அப்படி लगे. கூப்பிட்டு கூப்பிட்டு ऐसे पुकार पुकार மாலை कर வரைக்கும் வெயிட் பண்றாங்க. शाम तक इंतजार करते हैं. மாலை வரைக்கும் அந்த தெய்வம் பதில் கொடுக்கல. शाम तक उस देवता ने जवाब नहीं दिया. பதில் கொடுக்கவில்லை. जवाब नहीं दिया. அந்தி பலி செலுத்தும் நேரத்துல और शाम के बलि के समय में எலியா வருகிறார். एलिया आता है. எலியா வந்து சொல்றாரு, एलिया आकर कहता है, இவ்வளவு நேரம் நீங்க கூப்பிட்டுட்டீங்க, अब तक आपने बुला लिया, உங்க தெய்வம் பதில் கொடுக்கல, आपके देवता ने जवाब नहीं दिया, உங்கள் தெய்வத்திலிருந்து அக்கினி இறங்கி வரல, आपके देवता से अग्नि उतर कर नहीं आई, நான் கூப்பிட போறேன், अब मैं बुलाने वाला, நான் கூப்பிட போறேன். अब मैं बुलाने वाला हूं. हालेलुया. हालेलुया. இன்னைக்கு யார் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அக்கினி தனியா வரும். आज कौन परमेश्वर की ओर बुलाता है उसके लिए अग्नि अलग से आएगी. எல்லா ஜனங்களையும் கிட்ட வாங்க அப்படினார். सारे लोगों को पास बुलाया. கிட்ட வந்துட்டு पास बुलाकर வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது सारे लोग उसके करीब आते ही தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். गिराए गए परमेश्वर की वेदी की उसने मरम्मत की. முதலாவதாக तो पहले தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம், गिराई गई
परमेश्वर की वेदी। நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, अब एक बात को अच्छी तरह समझ लेना ஒரு है, பலிபீடம் எப்படி இருந்திருக்கும்? एक वेदी कैसे रहा हुआ होगा। ஏன் எலியா பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பித்தார்? क्यों एलिया बलि वेदी को मरम्मत करने लगा। நீங்கள் ரெண்டு வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. आप दो वचन को लिख लीजिए। யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தின் निर्गमन 20वें अध्याय के 24 இருந்து 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 24 से लेकर 26 तक हम पढ़ते हैं। Exodus chapter 20 verse 24 to 26 निर्गमन 20 उसका 24 से लेकर 26 तक அங்கு சொல்லுகிறது, वहां पर कहा गया है, கர்த்தருக்கு மண்ணினாலே பலிபீடம் கட்டப்பட வேண்டும். परमेश्वर के लिए मिट्टी से एक वेदी बनाया जाना चाहिए। எப்படி கட்டணும்? कैसे बनाना है? மண்ணினாலே கட்டப்பட வேண்டும். मिट्टी से बनाना है। அதுல நீ உன் பலியை விட்டா நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற. उसमें तो अपने बलि को चढ़ाने समय में அதுக்கு அடுத்த आकर उसे வசனத்தை आशीष பார்க்கும் करूंगा। பொழுது उसके अगले वचन में देखते हैं, நீங்க மண்ணுல கட்டல, आप मिट्टी में नहीं बनाए, கல்லினால நான் பலிபீட கட்ட விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, आप यदि पत्थर से उसे बनाना चाहे तो அந்த கல் வெட்டப்படாத கல்லா இருக்க வேண்டும். वो पत्थर कभी काटा नहीं जाना அந்த चाहिए, கல்லில உளி படக்கூடாது. उसमें कभी चीनी नहीं लगनी चाहिए उस पत्थर हालेलुया। पर। हालेलुया। இப்போ ஒண்ணு மண்ணுல பலிபீடத்தை கட்டுங்க, या तो तुम मिट्टी में वेदी बनाओ, இல்லனா கல்லு வந்து ஒரே கல்லா இருக்கணும், வெட்டப்படாத ஒரே கல்லா या तो இருக்கணும். पत्थर हो तो वो एक पूरा पत्थर हो, उसमें कभी चीनी न लगा हो। இதுதான் ஒரு பலிபீடம் கட்ட வேண்டிய முறை. यही एक वेदी बनने वाली रीति है। ஹalleluya. हालेलुया। அதுல நீங்க அந்த பலிபீடத்துல என்ன பண்ணணும்? நீங்க பலியை வச்சா நான் அதை வந்து उस वेदी में यदि तुम बलि को रखने पर मैं उसे आशीष करूंगा। அதே போல उसी இந்த तरह பலிபீடத்துல इस वेदी में நீங்கள் படி வைக்க கூடாது. आप कोई सीढ़ी नहीं रखना படி வைக்க चाहिए। கூடாது. एक सीढ़ी नहीं रखना அந்த है। படியில ஏறுகிறதுனால सीढ़ी में चढ़ने के உன் कारण நிர்வாணம் எனக்கு தெரியக்கூடாது. आपके नग्नपन मुझे नहीं दिखना அப்போ है। ஒரு பலிபீடத்திற்கு இந்த மூன்று கட்டளைகள் இருக்கு. ஒரு तो ஒரு ये- ஒரு பேட்டர்ன் இருக்கு. एक वेदी के लिए 3 प्रकार की ये रीति ஒன்று है। அது மண்ணினால இருக்கலாம், पहले मिट्टी से हो सकती है, இரண்டாவது அது கல்லா இருந்தா வெட்டப்படாத கல்லா இருக்கணும், உளி यदि படக்கூடாது. पत्थर हो तो वो कभी कटा हुआ ना हो, उसमें चीनी न लगाओ। மூன்றாவது இந்த பலிபீடத்துக்கு முன்பாகவோ பலிபீடத்தின் மேலேயோ நிர்வாணம் தெரியக்கூடாது. तीसरा ये वेदी के ऊपर या वेदी के करीब कोई नग्नपन ना दिखे। இது ये ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடம் கட்டப்படுவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு முறை. ये मिलाप वाले तंबू के अंदर वेदी बनाने के पहले दिया गया एक रीति नमूना இந்த है। பலிபீடம் இப்படிப்பட்ட பலிபீடங்கள் இஸ்ரவேல்ல பல இடங்கள்ல இருந்திருக்கு. इस प्रकार के वेदी इजराइल में कई जगहों पर थी, பல இடத்துல இருக்கிறது. कई जगहों पर थी। ஆபிரகாம் அப்படிதான் अब्राहम ने वैसे ही वेदी बनाया, சாமுவேல் அப்படிதான் பலிபீடத்தை கட்டுகிறார். शमूएल वैसे ही वेदी को बनाते யெகோவா हैं, நிசிங்கிற பலிபீடத்தை கட்டினார். यहोवा निसी नाम के वेदी को बनाया। இஸ்ரவேலர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி பலியிடுவார்கள். इजराइली हमेशा परमेश्वर को धन्यवाद देने के लिए बलि चढ़ाते हैं। இந்த பலிபீடங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கட்டிக்கிடலாம், அந்த இடத்துல நீங்கள் பலியிடலாம். ये वेदी को आप किसी भी जगह में बना सकते हैं और वहां पर बलि चढ़ा सकते हैं। அப்படி கட்டப்பட்ட பலிபீடத்தில் ஒன்றுதான் கர்மேல்ல இருந்த பலிபீடம். ऐसे वेदियों में से एक जो करमेल में बना हुआ एक वेदी இப்ப थी। எலியா கூப்பிட்டார்ல கர்மேல் மலைக்கு வாங்கன்னு. अब एलिया ने बुलाया करमेल पर्वत அந்த पर आओ। கர்மேல் மலையில் இருந்த பலிபீடம் இந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு பலிபீடம். ये करमेल के पर्वत में जो वेदी थी वो इस रीति से बनाई गई थी। இப்ப ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் பொழுது अब जब मिलाप वाले तंबू बनाया गया, யாத்ராகமம் 27ஆம் அதிகாரத்தின் 1 நீங்கள் பார்க்கும் பொழுது आप निर्गमन 27वां अध्याय का एक से देखते हैं। Exodus chapter 27 1 to 7 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். निर्गमन 27वां अध्याय उसका 1 से 7 तक देखते हैं। அங்கே ஒரு பலிபீட முறை சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर एक वेदी की रीति बनाई गई है। நீங்க ஒரு பலிபீடம் கட்டுங்க, आप एक वेदी को இது बनाओ, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கிற பலிபீடம். वो मिलाप वाले तंबू के अंदर रहने चाहिए। இந்த பலிபீடம் ये वेदी 5 முழம் நீளம் இருக்கணும், ये 5 फुट की लंबाई, 5 முழம் அகலம் இருக்கணும், 5 फुट की चौड़ाई 3 முழம் உயரம் இருக்கணும், और 3 फुट की ऊंचाई, 4 புறங்களிலும் 4 கொம்புகள் இருக்க வேண்டும். और चारों तरफ में 4 सिंह रहना இவை चाहिए। எல்லாவற்றையும் வெண்கல தகட்டால் மூட வேண்டும். और ये सारे बातों को पीतल के उससे भरना चाहिए। இது ஆசரிப்பு கூடாரத்தில் கட்டப்பட்ட பலிபீடத்தின் அளவு வடிவமைப்பு. ये जो मिलाप वाले तंबू के अंदर बनाए गए वेदी की जो सारे प्लान और उसकी जो चौड़ाई लंबाई सब है। அப்போ அந்த வெளியே கட்டுற பலிபீடத்திற்கு ஒரு அமைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், बाहर बनाने वाले वेदी के लिए परमेश्वर ने एक नमूने को दिया ஒரு है, முறையை கொடுத்திருக்கிறார். एक युक्ति को दिया है, அதன்படி தான் கட்டப்பட வேண்டும். उसके अनुसार वो बनाना चाहिए। ஆசரிப்பு கூடாரத்தின் நாட்களில और मिलाप वाले तंबू के दिनों அங்க में ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது, வெண்கல பலிபீடம் கட்டப்படுகிறது. वहां पर पीतल की एक वेदी बनाई அந்த जाती है பலிபீடம் அளவோடு முறையோடு கட்டப்படுகிறது. और वो वेदी सीमा के अनुसार माप के अनुसार बनाना चाहिए। நீங்கள் சாலமோன் நாட்கள்லயும் பலிபீடங்களை பார்க்க முடியும். आप सुलेमान के दिनों में भी वेदी देख सकते ஆலயத்தில் हैं। கட்டப்பட்ட பலிபீடம், वो परमेश्वर के भवन में बांधी அந்த गई वेदी பலிபீடம் பொன்னினால் கட்டப்பட்ட ஒரு பலிபீடம். और वो वेदी सोने से बनाया गया एक वेदी இப்ப था। நீங்க இந்த 3 முறையில பார்த்தாலும் अब ये तीनों रीति में देखोगे तो ஒரு அளவு இருக்கும்,
एक उसमें माप होती है, அதுக்கு ஒரு முறை இருக்கும். எந்த பொருளை யூஸ் பண்ண எதை யூஸ் பண்ணக்கூடாது. उसमें एक रीति है किस वस्तु को इस्तेमाल करना है किसे नहीं करना है. மெட்டீரியல் இருக்கும் அதுக்கு. उसमें जो मटेरियल है वस्तु அதுக்கு ஒரு है குவாலிட்டி உண்டு. और उसका एक गुण भी है. இந்த குவாலிட்டில தான் நீங்க அதை கட்டணும். इसी गुणवत्ता के अनुसार उसे बनाना அதுக்கு ஒரு चाहिए. பரிசுத்தம் இருக்கிறது. उसके लिए एक पवित्रता है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ अभी இந்த பலிபீடத்தின் மீது என்ன பண்ணுவாங்கன்னா इन वेदियों के ऊपर क्या करते हैं, விறகுகளை அடுக்கி கட்டைகளை அடுக்கி लकड़ों को लगाकर அக்னியை தீயை வைப்பாங்க. आग लगाएंगे. அதற்கு மேலாக துண்டு துண்டாக அந்த பலி, அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், उसके ऊपर बलि को टुकड़े टुकड़े में वो भेड़ बकरी या कुछ भी हो सकती அதை है, வெட்டி இந்த பலிபீடத்தின் அக்னி மேல வைப்பாங்க. उसे काट कर इस वेदी के अग्नि के ऊपर रखते हैं. அது எரிந்து ஒரு சுகந்த வாசனை எழும்பும். वो जलकर एक सुगंध उठेगी. அந்த வாசனையை நுகர்ந்து பார்த்து கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். उस सुगंध को परमेश्वर सूंघ कर उन्हें आशीष करेगा. இது பலிபீடத்தின் முறை. ये एक वेदी की रीति है. இப்போ अभी எலியா வந்து நிக்கிறாரு. एलिया आकर खड़ा है. தெளிவாய் சொல்றாரு, இது கர்த்தருடைய பலிபீடம். वो साफ रीति से कहता है ये परमेश्वर की वेदी है. இது பாகாலுடைய பலிபீடம் அல்ல. ये बाल का वेदी नहीं, கர்த்தருடைய பலிபீடத்தை வந்து நிக்கிறார். ये परमेश्वर की वेदी में आकर खड़ा है. ஆகாப்பி நாட்கள்ல, ஏசபேலி நாட்கள்ல, ये आहाब और एसेबेल के दिनों में எல்லா கர்த்தருடைய பலிபீடத்திலையும் ஏசபேல் வந்து என்ன பண்ணிட்டானா பாகாலுடைய பலிபீடம் மாற்றி விட்டா. सारे परमेश्वर के वेदियों को एजेबेल ने क्या किया, ये बाल के भविष्य वेदी बना दिया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பலிபீடம் தான், परमेश्वर की वेदी थी, ஆனால் लेकिन இன்றைக்கு அது தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. आज वो गिराई गई है. அது தகர்க்கப்பட்டு கிடக்கிறது वो என்றால் आज गिरी पड़ी है, यानी அதற்கான உரு அல்லது வடிவம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கு. उसका रूप या आकार आज नहीं है. கவனமா கேளுங்க. ध्यान से सुनो. இந்த பலிபீடத்திற்கான வடிவம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. इस वेदी का आकार आज नहीं है. இந்த பலிபீடத்திற்கான அளவு எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது. इस वेदी की सुंदरता पूरी बिगड़ चुकी है. இது என்ன அளவோடு கட்டியிருந்தாங்களோ ये किस सीमा में बनाई गई அந்த थी, அளவு இப்ப இல்ல. आज वो माप में नहीं ஏன் है. அப்படின்னா क्योंकि அவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் பலியிட்டாங்க தெரியுமா? वो सुबह से लेकर शाम तक जो बलि चढ़ाए, देखो அவன் கோவத்துல பலிபீடத்தெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டான். उन्होंने गुस्से में वेदियों को तोड़ गिरा அதுதான் दिया. தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. इसीलिए वो गिरी पड़ी அவங்க है. என்ன பண்ணாங்கன்னா उन्होंने क्या किया, கோபத்துல गुस्से में அந்த பலிபீடத்தெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டாங்க. वो वेदियों को तोड़ कर गिरा दिया. அதான் எலியா பாக்குறாரு. इसलिए एलिया இப்ப देखता நான் है, பலியிடணும், अभी मुझे बलि எனக்கு ஒரு चढ़ाना है, பலிபீடம் வேணும். मुझे एक वेदी அது चाहिए. என்னுடைய பலிபீடம் வேண்டாம், वो मेरा नहीं होना கர்த்தருடைய चाहिए, பலிபீடம் தான் வேணும். वो परमेश्वर का ஆனா वेदी அந்த होना கர்த்தருடைய चाहिए. பலிபீடத்தை लेकिन उस परमेश्वर के वेदी உடைச்சு में போட்டாங்க. इन्होंने तोड़ दिया. இப்ப உடைச்சு போட்டதுனால इन्होंने तोड़ दिया. கர்த்தர் इसलिए இதற்கு ஒரு அளவு கொடுத்திருந்தார், அந்த அளவு இல்ல. இப்போ परमेश्वर ने उसके लिए एक सीमा दिया, वो सीमा आज नहीं है. ஒரு வடிவம் கொடுத்திருந்தார், அந்த வடிவம் இல்ல. एक आकार दिया तो वो आकार नहीं है. இப்போ அந்த பலிபீடத்திற்காக சில பொருட்கள் இருந்த, அந்த பொருட்கள் இப்ப சிதைந்து விட்டது. उन वेदियों के लिए कुछ वस्तु थे, वो वस्तु बिगड़ चुके हैं. அவன் உடைச்சதுனால उसने तोड़ने के அது कारण கல்லினால் கட்டப்பட்டதா மண்ணினால் கட்டப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. वो पत्थर से बना हुआ या मिट्टी से बना हुआ हम नहीं ஆனால் அது जानते. எப்படி கட்டப்பட்டிருந்தாலும் இப்பொழுது மண்ணோ கல்லோ அங்க இல்ல. लेकिन वो कैसे भी बनाए हो, आज वहां पर वो मिट्टी या पत्थर नहीं है. கல்லினால் கட்டப்பட்டிருந்தால் அந்த கற்களை எல்லாம் உடைச்சிட்டாங்க, இப்ப நொறுக்கிட்டாங்க. पत्थर से बना हुआ तो पत्थर को तोड़ गिरा दिया गया நம்ம है. பார்த்தோம் கல்லினால் கட்டப்பட்ட எப்படி இருக்கணும், लेकिन पत्थर से बना हुआ तो कैसे होना அது चाहिए हमने देखा. உடைக்கப்படாமல் இருக்கணும் அந்த கல். वो कभी टूटा नहीं होना அதுல चाहिए. वो உளி पत्थर கூட படக்கூடாது. उसमें உளி சுற்றில எதுவுமே படக்கூடாது. चुनिया हथौड़ा नहीं लगना அப்பனா அந்த चाहिए. கல் ஒரு முழுமையான கல்லா இருக்கும். इसका मतलब वो पत्थर एक पूरा पत्थर होना அதுதான் चाहिए. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது वही आप शास्त्र में देख सकते ஆபிரகாமா हैं. இருக்கலாம், अब्राहम हो, மனோவா இருக்கலாம், मनोवा हो கிதியோனா இருக்கலாம், या गिदियोन हो, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கற்பாறையின் மேல் கொண்டு வச்சாங்க. ये सब जो है चट्टान के ऊपर ले जाकर அந்த रखे. கற்பாறை முழுமையான கல்லால் இருக்கும். वो चट्टान एक पूरे पत्थर का होता है. புரியுதா? हालेलुया. அப்போ இந்த பலிபீடமானது இப்பொழுது தன்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்து போய் अब நிற்கிறது. ये वेदी अपने सारे वस्तुओं को खोकर खड़ी है. இப்போ இதுக்கு முன்னாடி अब इसके सामने அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளும் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நின்னான். सारे बाल के भविष्यवक्ता अपने वस्त्रों को फाड़ कर खड़े रहे. இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நிர்வாணம் இருக்க கூடாது. ये वेदी के सामने नग्नपन नहीं होना ஆனா चाहिए. இப்போ இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நிர்வாணிகளா நிக்கறாங்க. लेकिन इस वेदी के सामने अब ये सारे नग्नपन के साथ खड़े हैं. இந்த பலிபீடத்துல எப்போது அக்கினி எரிந்துகிட்டே ये இருக்கணும். वेदी में हमेशा आग जलते ही रहना चाहिए. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, लेवियों का किताब 6वां अध्याय उसका 13 वचन के லேவி अनुसार, chapter 6:13ல பார்க்கும் பொழுது लेवियों 6:13 में हम देखते हैं பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க वेदी में வேண்டும். हमेशा आग जलते ही रहना அது ஒரு நாள் चाहिए. அவிழ்ந்து वो போகதாகாது. कभी भी बुझ नहीं जाना இப்போ चाहिए. இந்த பலிபீடத்துல அக்கினியும் இல்ல. अब ये वेदी में आग भी नहीं है. இதுல இருந்து ஒண்ண புரிஞ்சுக்கொள்ளலாம், तो इसमें से एक बात को இது समझ लेना கர்த்தருடைய है. பலிபீடம், ये परमेश्वर की वेदी है, ஆனால் பலிபீடம்
தன்னுடைய தன்மையை குவாலிட்டியை இழந்து போய் நிற்கிறது. लेकिन वेदी ने अपने गुण को उसने खोकर खड़ी है. இன்னைக்கு இங்க இருக்கிற சில பேர் அப்படிதான் இருக்கு. आज यहाँ पर बैठे कई सारे हमें கர்த்தருடைய பலிபீடம் தான். हम सब परमेश्वर के वेदी हैं. கர்த்தருடைய பிள்ளைகள் தான். आप परमेश्वर के बच्चे हो. பட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குவாலிட்டி இருக்கா? लेकिन परमेश्वर ने आपको दिया हुआ गुण स्वभाव आपके अंदर है. ஒரு தன்மையை கொடுத்திருந்தாரு. परमेश्वर ने आपके अंदर एक स्वभाव को दिया था. உங்களுக்கு ஒரு சில காரியங்களை ஒரு விசேஷமான காரியத்தை கொடுத்திருந்தாரு. आपके लिए कुछ विशेष बातों को परमेश्वर ने दिया था. அதை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோமா? क्या आज हमने उसे रखा है क्या? அல்லது உடைக்கப்பட்டு கிடக்கிறதா? या वो टूटी पड़ी है? ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். परमेश्वर आपके अंदर एक अभिषेक को दिया உங்களுக்குள்ள था. ஒரு பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். आपके अंदर एक पवित्रता को रखा है. உங்களுக்காக நல்ல குணங்களை வைத்திருந்தார். आपके अंदर अच्छे गुणों को रखा है. உங்களுக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். आपके लिए अच्छे जीवन को रखा था. எல்லாம் ஆண்டவருடைய பலிபீடத்தில் இருந்த ஒன்று. ये सब परमेश्वर के वेदी में रहने वाली बात है. लेकिन आज எப்படி அண்டை எலியாவின் நாட்களிலே கர்த்தருடைய பலிபீடம் தன்னுடைய தன்மையை இழந்து காணப்பட்டதோ, जैसे एलिया के दिनों में अपने गुणों को खोकर वो वेदी दिखाई दी, அப்படிதான் இன்னைக்கு अनेகர் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். आज भी हम कई सारे परमेश्वर के सामने वैसे खड़े हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. மலை மேல் ஜெபத்துக்கு போயிட்டவங்க நினைக்கலாம், पहाड़ी प्रार्थना में जाकर आने वाले सोच सकते நான் हैं எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். मैंने सब कुछ सही कर आया है. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? मैं एक सवाल करूं आपसे, இந்த ரெண்டு நாட்கள்ல எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிச்சீங்க? ये 2 दिनों में आप कितने देर प्रार्थना இந்த की? ரெண்டு நாட்கள்ல எவ்வளவு நேரம் ஆண்டவரோட பேசுனீங்க? ये 2 दिनों में कितने समय परमेश्वर से आपने बातें யூ किया? ஆர் லேக்கிங் இன் தட். अब उसमें कम है ना? ஏன்னா क्योंकि நம்முடைய ஒரு குணம் இருக்கு தெரியுமா? हमारा एक गुण है, அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்போம். वो जगह में जब तक है हम बहुत अच्छा रहते हैं, பேசிக்கிட்டே இருப்போம், बातें करते ही ஜெபிச்சுக்கிட்டே रहेंगे, இருப்போம். प्रार्थना करते ஆனா रहेंगे. வீட்டுக்கு வந்த உடனே लेकिन घर पर आने के बाद கொஞ்சம் மாறிடுவோம். थोड़ा बदल जाएंगे. ஆமா. சாமுவேல் शमूएल சவுல் சாமுவேலை விட்டு பிரிந்த உடனே வேறு மனுஷனாய் மாறினான். सॉल सामुएल से अलग होते ही एक अलग मनुष्य बन गया. அவன் வேற மாதிரி மாறினான். वो अलग रीति में बन गया. 1 சாமுவேல் நீங்க 10 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, पहला शमूएल 10वें अध्याय में देखोगे சாமுவேலை तो விட்டு சவுல் பிரிந்தபோது வேறு மனிதனாய் மாறினான். शमूएल से सॉल जब अलग हुआ तो वो अलग मनुष्य அவன் बन गया. எப்படிப்பட்ட மனிதனா மாறினான் தெரியுமா? वो कैसा मनुष्य बन गया? தீர்க்கதரிசனம் பேசுகிற வேறு மனிதனாய் மாறினான். भविष्यवाणी कहने वाला एक अलग मनुष्य बन गया. தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து இருக்கிற வேறு மனிதனாய் மாறினான். भविष्यद्वक्ताओं के साथ मिला हुआ अलग मनुष्य நல்ல बन गया. கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிற வேறு மனுஷனாய் மாறினான். अच्छा परमेश्वर के मनुष्य के साथ मेल मिलाप करने लायक बन பட் गया. நம்ம டோட்டலி டிஃபரண்ட். लेकिन हम पूरी तरह अलग हैं. நம்ம சாமுவேலை விட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படினா, हम शमूएल से अलग हो गए तो, ஊழியக்காரரை விட்டு பிரிஞ்சிட்டோம், सेवक से अलग हो விசுவாச गए, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிட்டோம், विश्वासियों से अलग தேவ हो गए, சமூகத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம், परमेश्वर के समूह से अलग हो गए. நம்ம வேற மனுஷனா மாறிடுவோம். हम अलग मनुष्य बन அது जाते हैं. எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? वो कैसा मनुष्य जानते हो? ஒழுங்கா ஜெபிக்க மாட்டோம், सही से प्रार्थना नहीं करेंगे, ஒழுங்கா ஆயிட்டீங்க காத்துக்கிட மாட்டோம். सही से अपने अभिषेक को नहीं संभालेंगे. நீங்கள் எப்படிப்பட்ட வேறு மனுஷனாய் மாறுகிறீர்கள்? आप किस प्रकार के अलग मनुष्य बनते हो? சரி, ஓகே, நான் காரியத்துக்கு வர்றேன். ठीक है, मैं आगे की நீங்க இங்க बातों பாருங்க, में- यहाँ पर देखिए, இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. ये वेदी गिराई गई है. நான் மலை ஜெபத்தை போயிட்டு சொல்றேன், ये पहाड़ी प्रार्थना में जाकर உங்க आने वालों से தன்மையை कहता நீங்க हूं, இழக்காதீங்க. आप अपने गुणों को मत खोना. which you got, நீங்க எதை பெற்றிருக்கீங்களோ அதை கடைசி வரை காத்துக்கொள்ளுங்க. जिसे आपने पाया उसे आखिर तक संभाल लो. அது எப்போதுமே உங்க மைண்ட்ல பேசிக்கிட்டே वो இருக்கும். हमेशा आपके मन में बोलते நீங்கள் रहना கண்ட चाहिए. தரிசனங்கள், आपने देखा दर्शन, நீங்கள் பெற்ற அபிஷேகம், आपने पाया கர்த்தர் अभिषेक, உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், परमेश्वर ने आप दिया वचन, உங்களுக்குள்ளே அது பேசிக்கிட்டே वो இருக்கும். आपके अंदर बातें करना நீங்க चाहिए. அதோட பேசிக்கிட்டே இருக்கணும். आप उससे बातें அது करते உங்களோட रहना है. பேசணும். वो आपसे बातें करना है. அப்பந்தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கரெக்டா காத்துக்கிட முடியும். तब अपने आत्मिक जीवन को आप सही से Okay, संभाल இப்ப सकते இந்த हैं. கர்த்தருடைய பலிபீடம் இப்போ தகர்க்கப்பட்டு अब கிடக்கிறது. परमेश्वर की वेदी गिराई गई இது है. தன்னுடைய தன்மை இழந்து போய் இருக்கிறது. इसने अपने गुण को खो दिया. இப்ப எலியா என்ன பண்றார்? अब एलिया क्या करता है? இதனுடைய இந்த பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பிக்கிறார். इस वेदी की मरम्मत करने लगता है. செப்பனிட ஆரம்பிக்கிறார். मरम्मत करता है. இப்போ ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். मैं अभी आपसे एक सवाल करता हूं. எலியா இந்த பலிபீடத்தை பழைய நிலையிலே கொண்டு வந்திருப்பாரா இல்லையா? क्या एलिया इस वेदी को उसके पुराने स्थिति में लाया होगा या नहीं? கொண்டு வந்திருப்பாரா? लाया होगा? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டைம் இல்ல. तुरंत बताइए. இல்ல. नहीं. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? இந்த பலிபீடத்தின் அளவு சிதைக்கப்பட்டு விட்டது. इस वेदी की जो माप है वो तोड़ இந்த दिया गया. பலிபீடத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு போய் கிடக்கிறது. इस वेदी के सारे वस्तु अब तोड़ दिए गए हैं. முந்தின நிலைக்கு இந்த பலிபீடம் வர சான்ஸே கிடையாது. पहले के आकार में ये वेदी बनने का कोई सामना नहीं है. ஆண்டவர் நம்மளை எப்படி படைத்து உருவாக்கி இருந்தாரோ, परमेश्वर ने हमें कैसे बनाकर आकार दिया அந்த है, நிலைக்கு இந்த பலிபீடம் வந்திருக்க சான்ஸே கிடையாது. उस आकार में ये वेदी फिर से बनने का कोई भी संभावना எலியாவுக்கு அது नहीं. தெரியும். एलिया भी जानता है. கர்த்தருடைய பலிபீடம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு கிடக்கிறது. आज परमेश्वर की वेदी तोड़ दी गई ஆனா है. இந்த பலிபீடத்தை लेकिन इस वेदी அந்த को முந்தின நிலைக்கு என்னால கொண்டு வர முடியாது. पहले के स्थिति में मैं नहीं ला सकता. Still I am trying, அவ்வளவுதான். फिर भी मैं कोशिश करता நான் हूं. இன்னும் ட்ரை பண்றேன். मैं और भी कोशिश என்னால करता हूं.
முடிந்த அளவு जितना मुझसे हो सके இந்த பலிபீடத்தை செப்பனிட விரும்புறேன். इस वेदी को मैं मरम्मत करना चाहता சில हूं. தேவ பிள்ளைங்க சொல்றீங்க, कुछ परमेश्वर के लोग நான் कहते हैं எல்லாத்தையும் ரொம்ப இழந்து போய் நிக்கிறேன், मैं सारे बातों में सब कुछ खोकर खड़ा हूं. எனக்கே நம்பிக்கை இல்ல அந்த பழைய நிலைக்கு நான் வருவேன்னு சொல்லி. मुझे खुद भरोसा नहीं कि मैं अपना पुराने स्थिति में आऊंगा. அது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். वो आपके लिए भरोसा न करने लायक स्थिति हो ஆண்டவர் सकती है. எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर क्या बात जोते நீங்க हैं? உங்களால முடிந்த அளவு உங்களை செப்பனிடுங்க. आप अपने जितना हो सके अपने आप को मरम्मत உங்களால் करो. முடிந்த அளவு உங்களை திருத்துங்க. आप अपने से जितना हो सके अपने आप को सुधारो. உங்களால் முடிந்த அளவு உங்கள் வாழ்க்கையை சரிபடுத்துங்க. आपने से जितना हो सके अपने जीवन को सही करो. அதற்கப்புறம் ஆண்டவர் பாத்துக்கிடுவார். उसके बाद परमेश्वर देख लेगा. ஹalleluya. हालेलुया. நீங்க ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. आप कोशिश किए बिना मत ஆண்டவர் எதிர்பார்க்கிறது रहना. தான். परमेश्वर यही चाहते முடிந்த हैं. அளவு நீ முயற்சி செய். जितना हो सके तो कोशिश உன்னுடைய कर. பழைய நிலைக்கு வர முயற்சி செய். तेरे पुराने स्थिति में आने के लिए कोशिश இழந்து कर. போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய். खोए हुए अभिषेक को पाने की कोशिश कर. இழந்து போன தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய். खोया हुआ दर्शन को फिर से पाने की कोशिश அது कर. முழுமையாய் கிடைக்குமா கிடைக்காதா என்பதெல்லாம் நமக்கு वो தேவையில்லை. पूरी तरह मिले या न मिले इसके बारे में चिंता नहीं. என்னால் முடிந்த அளவு இந்த பலிபீடத்தை நான் செப்பனிட मुझसे जितना हो सके मैं इस वेदी की मरम्मत करूंगा. எலியா அந்த ஒருத்தர் தான் அந்த பலிபீடத்தை கட்டுறாரு. एलिया केवल इस अकेला ये वेदी को அவருக்கு ஹெல்ப் बनाता பண்ண है. யாருமே வரல. उसे मदद करने कोई नहीं आया. ஹalleluya. हालेलुया. ஆனாலும் கூட அவர் முயற்சி பண்றாரு. लेकिन फिर भी वो प्रयास करता है. ஹalleluya. ஹalleluya. உங்க வாழ்க்கையில் நீங்க முயற்சி பண்ணா நீங்க மறுபடியும் அந்த ஆதி நிலையை आप பெற்றுக்கொள்ளலாம். अपने जीवन में प्रयास करने पर आप अपने शुरुआत के दिनों को फिर से पा सकते நீங்கள் हैं. ஆதி அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். शुरुआत के प्रेम को पा ஆதி सकते हैं. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். शुरुआत के अभिषेक को ஆதி पा தரிசனத்தை सकते हैं. பெற்றுக்கொள்ள முடியும். शुरुआत के दर्शन को पा நீங்க सकते எதை हैं. இழந்தீங்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். आप जिसे खोए उसे फिर से आप पा सकते உங்கள் हो. வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். आपके जीवन को सुधार लो. உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். आपके जीवन को मरम्मत முடிந்த कर அளவு लो. செப்பனிட முயற்சி பண்ணுங்க. जितना हो सके उसकी मरम्मत करो. செப்பனிட்டா मरम्मत किया. அடுத்த வசனம் சொல்லுகிறது. अगला वचन कहती है 31-32 சொல்லுகிறது. 31-32 कहती है இஸ்ரவேல் என்னும் பெயர் வைத்தார். इज़राइल कर कर नाम दिया. யாக்கோபுடைய 12 குமாரர்களுடைய லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து வைத்தார். याकूब के 12 बेटों के अनुसार उसने 12 पत्थर को निकाल कर रखा. கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை உருவாக்கினார். परमेश्वर के नाम के लिए एक वेदी बनाया. ஹalleluya. हालेलुया. நான் உனக்கு சொல்லட்டுமா? मैं एक बात को कहता हूं. கல்லினால் பலிபீடம் கட்டினா पत्थर से यदि वेदी बनाएंगे तो அந்த கல் உடைக்க கூடாது. वो पत्थर तोड़ता है. இப்ப 12 கற்களை எடுத்தார். அந்த கல்லாம் எப்படிப்பட்ட கல்? अब ये 12 पत्थर निकाला. ये पत्थर कैसे हैं? broken stone. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் உடைஞ்ச கல் தான். टूटा हुआ पत्थर है. ஒரே கல்ல தான் பலிபீடம் இருக்கணும். एक ही पत्थर में वेदी होना चाहिए. தன்னால முடிந்த அளவு लेकिन अपने से जितना हो सके 12 கற்களால உருவாக்குறார். 12 पत्थर से वो बनाता है. அப்படி என்றால் इसका मतलब இது ये பலிபீடம் என்று சொல்வதற்கான தகுதி கிடையாது, தன்மையும் கிடையாது. वेदी ऐसे कहने का एक गुण भी नहीं है और उसकी கர்த்தருடைய काबिल भी பலிபீடம் नहीं. என்று சொல்வதற்கான தகுதி அதுக்கு இல்ல. परमेश्वर का वेदी कहने का कोई एक संभावना அதுதான் नहीं है. உண்மைங்க. यही सच बात है. அதுதான் உண்மை. यही सच बात है. இப்ப இந்த பலிபீடம் अब ये वेदी ஒண்ணு மண்ணுல இருக்கணும், या तो मिट्टी से होना இல்லைன்னா चाहिए கல்லுல இருக்கணும். या तो पत्थर से होना ஆனா இங்க चाहिए. எலியா கட்டின பலிபீடம் लेकिन एलिया ने बांधा हुआ वेदी ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. दोनों से मिला हुआ அதுல है. மண்ணும் சேர்ந்து இருக்கு, கல்லும் சேர்ந்து இருக்கிறது. उसमें से मिट्टी भी मिला हुआ, पत्थर भी मिला हुआ है. அப்ப என்ன தெரியுமா? तो क्या जानते हैं? கர்த்தர் கொடுத்த முறையோ தன்மையோ குவாலிட்டியோ பரிசுத்தமோ எதுவுமே இது கிடையாது. परमेश्वर दिया हुआ गुण या उसकी संभावना या उसकी माप या उसकी मिट्टी या पवित्रता कुछ नहीं है. எதுவுமே அதுக்கு கிடையாது. कुछ नहीं है उसके पास. ஆனாலும் கூட எலியா கட்டுறாரு. लेकिन फिर भी एलिया उसे எலியாவுக்கு बांधता ஒண்ணு है. தெரியும். क्योंकि एलिया एक बात எலியாவுக்கு जानता ஒண்ணு है. தெரியும். एलिया एक बात நான் जानता கட்டுற है. பலிபீடம் मैं बांधने वाला वेदी கர்த்தர் கொடுத்த தன்மையில இல்ல, परमेश्वर ने दिया हुआ आकार के अनुसार கர்த்தர் கொடுத்த नहीं है. குவாலிட்டில இல்ல. परमेश्वर ने दिया हुआ गुण के अनुसार नहीं. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். लेकिन एक बात मैं जानता हूं. இந்த பலிபீடத்திற்கு इस वेदी के लिए நான் கர்த்தருடைய நாமத்தை வைக்க मैं போகிறேன். परमेश्वर के नाम को रखने वाला. அவன் கர்த்தருடைய நாமத்திற்கொண்டு ஒரு பலிபீடம் वो கட்டினான். परमेश्वर के नाम के लिए एक वेदी को बनाया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி आज இருக்கலாம். कई लोगों का जीवन ऐसा ही है. நீங்க மண்ணாவும் இல்லாம இருக்க, கல்லாவும் இல்லாம இருக்கிறீங்க. आप ना तो मिट्टी हो ना तो पत्थर हो. மண் ஆண்டவர் படைச்சது, मिट्टी परमेश्वर ने बनाया है. கல்லு ஆண்டவர் உருவாக்கின தன்மை. पत्थर परमेश्वर ने एक आकार दिया हुआ एक रीति है. You know about பீட்டர், நமக்கு தெரியும். பேதுரு हम பத்தி தெரியும். पत्रुस के बारे में अच्छी तरह जानते हैं. பேதுருவுக்கு முதல் பேர் என்னது? पत्रुस का पहला नाम क्या है? கேபா. केबा. சாண்ட், மணல். केबा यानी कि रेत. அவன் மண்ணா இருந்தவன वो मिट्टी रहने वाले ஆண்டு को சொல்றாரு, நான் परमेश्वर உன்னை பேதுருவா कहता है, மாத்துறேன்பா, मैं तुझे पत्रुस बनाया நான் உன்னை है. கல்லா மாத்துறேன், मैं तुझे चट्टान बनाता பாறையா हूं. மாத்துறேன். मैं एक पत्थर बनाता அப்படி हूं. மாத்திட்டு தான் சொல்றாரு, ऐसे बदल कर कहता நீ है மண்ணுல இருந்து கல்லுக்கு வந்துட்ட, तो मिट्टी से पत्थर में आ गया. கல்லுல இருந்து என் சபையா மாறும். लेकिन पत्थर से तो मेरा कलीसिया बनना चाहिए. ஹalleluya. हालेलुया. இந்த பலிபீடம் அப்படிதாங்க. ये वेदी वैसा ही இது है. மண்ணாவும் இல்ல, கல்லாவும் இல்ல. ये न तो मिट्टी है न तो पत्थर है. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அதுதான்.
आज कुछ लोगों का जीवन ऐसा ही है। ஆண்டவர் உன்னை எப்படி படைச்சாரோ அந்த தன்மையிலும் இல்ல, परमेश्वर ने जैसे तुझे बनाया उस आकार में भी नहीं हो। அதுக்கப்புறம் ஏதோ பாவம் செஞ்சு மன்னிப்பு காட்டி உருவாக்குனார் ஆண்டவர். उसके बाद तूने पाप किया, क्षमा मांगा और परमेश्वर ने नया सा बनाया। இன்னைக்கு அந்த தன்மையும் இல்ல, आज वो भी स्वभाव हमारे पास नहीं மிக்ஸ் है। ஆகி போய் கிடக்குறீங்க. हम दोनों में घुले मिले हुए हैं। மண்ணும் கல்லும் இணைஞ்சு போய் கிடக்குறது. मिट्टी और पत्थर एक दूसरे में मिल घुल गए हैं। ஆனா लेकिन எலியாவுக்கு தெரியும் एलिया जानता है இந்த பலிபீடம் இப்படி இருக்க கூடாது, ये वेदी ऐसा नहीं रहना இந்த चाहिए। பலிபீடம் இப்படி இருக்க கூடாது. ये वेदी ऐसा नहीं रहना இன்னைக்கு चाहिए। சில பேர் யோசிக்கிறீங்க தெரியுமா, आज अब कुछ लोग सोचते हैं என் देखिए வாழ்க்கை இப்படி இருக்க கூடாது, मेरा जीवन ऐसा नहीं रहना ஆனாலும் चाहिए, இருக்கு, என்ன பண்ண, लेकिन फिर भी क्या करे, ऐसा நான் ही இப்படி है। வாழக்கூடாது ஆனா வாழ்றேன். मैं ऐसा नहीं रहना चाहिए लेकिन ऐसा ही जी रहा அந்த हूं। பலிபீடம் அப்படிதான் वो இருந்துச்சு. वेदी भी वैसे ही ஆனா थी। எலியா ஒண்ணு சொன்னாரு, लेकिन एलिया ने एक बात இந்த कहा, பலிபீடத்துக்கு நான் இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறேன். इस वेदी के लिए मैं इजराइल कर नाम देता हूं। இஸ்ரவேல் நான் பேர் வைக்கிறேன். इजराइल कर नाम देता हूं। ஹalleluya. हालेलुया। ஏனா क्योंकि அது கர்த்தருடைய பேர், वो परमेश्वर का नाम है। கர்த்தருடைய நாமம். वो परमेश्वर का नाम है। இந்த பலிபீடத்திற்கான பேர் என்னன்னு தெரியாது, ये மறந்துச்சு. वेदी का पुराना नाम क्या था नहीं पता, भूल गए। இஸ்ரவேலர்கள் எப்போதுமே इजराइल हमेशा ஒரு பலிபீடம் கட்டினாக்க ஒரு பேர் வைப்பாங்க. एक वेदी बनाते ही उसके लिए एक नाम देते हैं। பேர் வைக்காம பலிபீடம் கட்ட மாட்டாங்க. नाम दिए बिना वेदी नहीं बनाते। ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு வச்சாரு, अब्राहम ने यहोवा ईरे कर रखा, சாமுவேல் யெகோவா நிசின்னு வச்சாரு. शमूएल ने यहोवा निसी कर रखा। எவ்ரி ஆல்டர் ஹேவ் a own name. हर एक- ஒவ்வொரு பலிபீடம் ஒரு பேர் இருக்கும். हर एक वेदी का अपना एक नाम होता है। பட் இந்த பலிபீடத்திற்கான பேர்லாம் மறந்து போச்சு, इस वेदी का नाम भूल चुके हैं। பேரே எல்லாம் போச்சு. बिना नाम का हो गया है। ஹalleluya. हालेलुया। இந்த பலிபீடம் தன்னுடைய தன்மையை மாத்திரம் இழுக்கவில்லை, इस वेदी ने अपने केवल स्वभाव गुण को नहीं खोया, இந்த பலிபீடம் தன்னால் மறக்கப்பட்டு போய் கிடக்கிறது. ये वेदी अपने आप में भुलाई गई இந்த है। பலிபீடத்தை யார் கட்டினா தெரியாது, इस वेदी को किसने बनाया, இந்த பலிபீடம் என்ன பேர் இருந்தது தெரியாது. इस वेदी का नाम क्या है पता ஆனா नहीं। எலியாவுக்கு ஒண்ணு தெரியும், लेकिन एलिया एक बात இந்த जानता है, பலிபீடம் உடைக்கப்பட்ட பலிபீடம் தான், ये वेदी गिराई गई वेदी है। இது தன்மை இழந்த பலிபீடம் தான், इसने अपने स्वभाव को खो चुका பெயர் है, மறக்கப்பட்ட ஒரு பலிபீடம் தான். नाम भूल गए हैं। ஆனா அதுக்கு लेकिन நான் इसीलिए ஏன் பேரை வைக்க மாட்டேன், கர்த்தர் பேரை வைக்க मैं போறேன். अपना नाम नहीं रखूंगा, परमेश्वर के नाम को रखूंगा। நீங்க அநேகர் சில பேரால மறக்கப்பட்டிருக்கிறீங்க, आज कई लोग आप लोग भूल गए हैं, சில பேரால வெறுக்கப்பட்டு இருக்கிறீங்க, आप कई लोगों से जो है टुकराए गए சில हैं, பேரால நிந்திக்கப்பட்டு कुछ இருக்கிறீங்க, लोगों से निंदा किए நீங்க गए அவமானப்பட்டு இருக்கலாம். या अपमानित होंगे। ஆனா ஒண்ணு சொல்லுங்க, लेकिन एक बात कहो, அப்பா पिता எனக்கு உங்க பேரை வைங்கப்பா. मुझे आप अपना नाम दीजिए। என் பேர்ல கேவலப்படுத்தலாம், मेरे नाम को तुच्छ बांध सकते हैं, ஆனா கர்த்தர் பேர்ல என்னை யாரும் கேவலப்படுத்த விட लेकिन மாட்டார். परमेश्वर के नाम में मुझे कोई अपमान नहीं कर सकता। இஸ்ரவேல் என்கிற பெயரை வைத்தான், इजराइल कर नाम கர்த்தருடைய दिया, நாமத்திற்கு அந்த பெயரிடப்பட்டது. परमेश्वर के लिए वो नाम दिया गया। இஸ்ரவேல்னு பேர் வச்சுட்டு इजराइल कर नाम என்ன देकर பண்ணார் தெரியுமா, क्या किया, இப்ப எலியா வர்றார். अब एलिया आता है। அல்லேலூயா. हालेलुया। எலியா வந்த உடனே एलिया आते ही அவர் சொல்றாரு, वो कहता है, நீங்க இந்த பலிபீடத்தை கட்டிட்டு பேர் வச்சுட்டு விறகுகளை அடுக்கிறார், आप इस वेदी को ये मरम्मत कर इसके ऊपर लकड़ियों को लगाता है, காளைகளை வைக்கிறார், बैल को काट कर लगाता है, வச்சிட்டு சொல்றாரு, रखकर कहता है சுற்றி வாய்க்காலை வெட்டினார். इसके चारों ओर नालों को बनाया। வாய்க்காலை ஏன் வெட்டினார்? नालों को क्यों बनाया? அதோடு கூட நிறுத்தல, केवल इतना ही नहीं, 4 குடம் தண்ணி கொண்டு வாங்க, இந்த பலி மேல ஊத்துங்க அப்படிங்கிறார். 4 कलसी पानी ले आओ और उस बलि के ऊपर डाल दो कहता है। அதை 3 முறையாக ஊத்த சொல்லுகிறார். इसे 3 बारंबार बारी में डालने அப்ப के लिए ஏறக்குறைய 12 முறை 12 குடம் தண்ணீர் அது மேல் ஊற்றப்படுகிறது. तो लगभग 12 कलसी पानी उस वेदी के ऊपर डाली जाती है। இப்போ எப்போதுமே हमेशा ஒரு பொருள் எரிய வேண்டும் என்றால் அதுல தண்ணீரின் தன்மை இருக்க கூடாது. कोई वस्तु यदि जलना चाहिए तो उसमें पानी का स्वभाव नहीं होना ஒரு चाहिए। லிக்விட் தன்மை அதுல இருந்துச்சு அப்படினா அது நனைஞ்சு போயிருந்தா அது வந்து எரியாது. उसमें यदि कोई गीलापन हो तो वो जलेगी नहीं। இப்ப எலியாவின் சவாலே எரிய வேணும். अब एलिया का चुनौती है कि वो जलना चाहिए, ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, लेकिन ये क्या करते हैं, பலிய நினைக்கிறாரு, விறகுகளை நினைக்கிறாரு, எல்லாத்தையும் நினைச்சு வைக்கிறாரு. बलि को गीला करते, लकड़ियों को गीला करते, वेदी को गीला करते। அல்லேலூயா. हालेलुया। வாய்க்கால சுத்தி ஏன் வெட்டினாரு? चारों ओर नालों को क्यों काटा, ஏன் தண்ணியை ஊத்துனாரு? क्यों पानी को डाला? வாய்க்கால் வந்து नाला, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பலிபீடம் கட்டிட்டாரு, अब ये देखो कि ये वेदी बना चुकी गई है, ஆனா எலியாவுக்கு தெரியும் लेकिन एलिया जानता है இந்த பலிபீடத்துல ஃபுல்னஸ் இல்ல, लेकिन ये वेदी में एक परिपूर्णता नहीं है, முழுமை அடையல. இந்த பலிபீடம் ये एक परिपूर्णता नहीं पाई है। இந்த பலிபீடம் இன்னும் பழைய நிலையில முழுமை அடையல. ये वेदी अब तक अपने पिछले स्वभाव के अनुसार पूरा नहीं हुआ ஆனா है। என் தேவன் लेकिन मेरा परमेश्वर எப்படிப்பட்டவர் தெரியுமா? वो कैसा है जानते அவர் हो? ஒரு இடத்துல தன்னுடைய வல்லமையை இறக்க ஆரம்பிச்சிட்டார்னா, यदि वो अपने एक सामर्थ को किसी
जिस जगह में उतारने அக்னியை लगे இறக்க तो ஆரம்பிச்சிட்டார்னா अग्नि को उतारने लग गया तो அவர் வந்து குறைய அனுப்ப மாட்டார். वहां पर वो कमी को नहीं भेजेगा. நம்ம குறைய கழிச்சிருக்கலாம், हम वहां पर कमी को ஆனா रखे होंगे, எப்போதுமே அவர் முழுமையாய் தான் வந்து இறங்குவார். लेकिन वो हमेशा एक पूरी तरह आकर उतरता ஆசரிப்பு है. கூடாரத்துல இறங்கினாலும் ஆசரிப்பு கூடாரம் மூடும்படி இறங்குவார். मिलाप वाले तंबू में उतरने पर भी पूरा मिलाप वाले तंबू को ढक कर उतरता சாலமோன் है. ஆலயத்துல இறங்கினாலும் ஆலயம் மூடும்படி இறங்குவார். सुलेमान के भवन में उतरे तो भी वो पूरे भवन को ढकने लायक ஏசாயா उतरता கண்ட है. தரிசனத்துல இறங்கினாலும் ஆலயம் மூடத்தக்கதாக இறங்கினார். एशाया ने देखे हुए दर्शन में उतरने पर भी उसके पूरे भवन को ढकने लायक. சீனாய் மலையில இறங்கினாலும் மலை முழுவதும் அவர் वो இறங்கினார். सीनाई के पर्वत पर उतरने पर भी सीनाई पर्वत को पूरा ढकने लायक இப்ப उतरे. ஆண்டவர் अब परमेश्वर அக்னியை முழுமையா அனுப்ப போகிறார். अग्नि को पूरी तरह भेजने वाला பட் है, பலிபீடம் लेकिन वेदी முழுமையா இல்ல. पूरी तरह से नहीं है. வாட் இஸ் த மீனிங்? அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? इसका अर्थ क्या है? நான் கட்டி இருக்கிற இந்த பலிபீடம் मैंने बांधा हुआ ये என் वेदी தேவன் அனுப்ப போகிற அக்னியை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்ல அல்லது அதுக்கான அளவுகள் இல்ல. मेरा परमेश्वर It's very भेजने small, वाले அவ்வளவுதான். मेरे परमेश्वर भेजने वाले अग्नि को पाने के लिए काबिल नहीं है और उसकी सीमा नहीं है, बहुत छोटा है. எலியாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. एलिया के पास एक बाट जोना था. கர்த்தர் இப்போ ஒரு அக்னி இறக்க போறாரு. परमेश्वर अब एक अग्नि को उतारने அந்த वाले அக்னி हैं. वो अग्नि பெற்றுக்கொள்வதற்கு இந்த பலிபீடம் காணாது. पाने के लिए एक वेदी उसके लिए लायक नहीं है, काबिल नहीं है. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்போடு நீங்க இருங்க. आज उस चाहत के साथ आप रहना அந்த ஒரு चाहिए. எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. उस चाहत के साथ आपको रहना. ஆண்டவர் அக்னி இறக்குவாரு, परमेश्वर अग्नि को ஆண்டவர் उतारेगा, அபிஷேகத்தை இறக்குவாரு. परमेश्वर अभिषेक को उतारेगा. இப்போ இந்த பலிபீடத்துல இடம் கிடையாது. अब इस वेदी में उसके लिए जगह नहीं है. அதனால என்ன பண்ணாரு தெரியுமா? इसलिए क्या किया? சுற்றி வாய்க்கால வெட்டினார். उसके चारों ओर नालों को बनाया. இறங்குற அக்னி उतरने वाले अग्नि பலிபீடம் தாங்காமல் வெளியே வந்தாலும் என் வாய்க்கால் அது நிற்க ஆரம்பிக்கும். उस वेदी को न सहकर बाहर आने पर भी मेरे नाले में ही खड़े रहना அது चाहिए. தாண்டி போய் ஜனங்களை பச்சிர கூடாது. उससे बाहर निकलकर लोगों को भस्म नहीं कर அப்ப देना. எலியாவுடைய எதிர்பார்ப்பின்படி தான் அந்த வாய்க்கால் तो வெட்டப்படுகிறது. एलिया के बाट जोने के अनुसार ये नाला बनाया அவர் गया. எதிர்பார்க்கிறார், वो चाहता है என் தேவனுடைய அக்னி இப்போ இந்த பலிபீடத்தை விட அதிகமாய் வரப்போகிறது. मेरे परमेश्वर की अग्नि ये वेदी से भी बढ़कर आने वाली நீங்க है. எந்த அளவுக்கு உங்களை சரிபடுத்தி இருக்கிறீங்களோ அதே அளவு என் தேவன் அபிஷேகத்தை கொடுப்பது போதில்ல, அதை விட அதிகமாகவே ஆண்டவர் கொடுக்க போகிறார். आपने अपने आप को जितना मरम्मत किया है उसके अनुसार नहीं, लेकिन उससे भी बढ़कर मेरा परमेश्वर अपने अग्नि के अभिषेक को देने वाला Just है. எதிர்பாருங்க. केवल आप बाट जोते அது रहो. சொல்லல, इसलिए मैं कहता நீங்க हूं இன்னும் முழுமை அடையல, आप अभी तक परिपूर्ण नहीं हुए, இன்னும் சரியாகல, ஃபுல்லா சரியாகல, अभी तक आप पूरी तरह सही नहीं பட் हुए, ஸ்டில் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. लेकिन फिर भी मेरा बाट நான் जोना है. எதிர்பார்க்கிறேன்ப்பா. मैं बाट जोता हूं. நீர் என்னை பார்த்து வர போறதில்ல, நான் உமக்கு உம்முடைய நாமத்திற்காக கட்டி இருக்கிற அந்த பலிபீடத்திற்காக நீங்க வர போறீங்க. आप मुझे देखकर आने वाले नहीं, लेकिन तेरे नाम के लिए मैंने बनाए हुए वेदी को देखकर आप आने वाले அவருடைய हो. எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு. उसका बाट जोना बहुत बड़ा அதனால था. தான் சுத்தி வாய்க்கால வெட்டினார். इसके लिए चारों और नालों को बनाया. ரெண்டாவது எலியா ஏன் தண்ணீர் ஊத்தினார் தெரியுமா? दूसरा एलिया ने पानी को क्यों डाला? அவருக்கு ஒண்ணு தெரியும், वो एक बात जानता है, நான் ஒரு பலியை வைக்கிறேன், मैं एक बलि को रखता हूं, இந்த பலியில மாத்திரம் ये बलि में केवल அக்னி இறங்க போறது இல்ல. अग्नि नहीं उतरने वाली है, ஏன்னா இது மேல இருந்து இறங்குது. क्योंकि ये स्वर्ग से उतरने वाली है. எவ்வளவு பவர்ஃபுல்லா வரும்னு எனக்கு தெரியாது. वो कितने सामर्थ्य के साथ आएगी हम नहीं जानते. கர்த்தருடைய அக்னி, परमेश्वर की अग्नि, நீங்க பாருங்களேன், கீழ இருந்து இந்த பலிபீடத்துல அக்னி எரிய வச்சிருந்தாங்க வச்சுக்காங்களேன், अगर समझ लीजिए नीचे से इस वेदी में अगर अग्नि जलाए होते they तो can control, அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். उन्हें वो कंट्रोल कर सकते थे. எவ்வளவு அக்னி வைக்கணும், எவ்வளவு வைக்க கூடாது. कितना आग रखना है, कितना नहीं रखना है. இப்ப நம்ம கேஸ்ல ஒரு பாலை வைக்கிறோம், हम गैस में दूध चढ़ाते ஃபர்ஸ்ட் हैं, ஃபுல்லா வைப்போம், पहले हम पूरा रखते हैं गैस, கொதிச்ச உடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம், फिर थोड़ी देर बाद उसको मीडियम में करते हैं, ஆமா நல்ல சாய் ஆனோன்னா ஃபுல்லா இறக்கிடுவோம். फिर पूरी तरह चाय बनने के बाद पूरा ऑफ कर देते हैं. கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு. हमारे अंदर उसको काबू என்னால करने की கூட்டவும் क्षमता முடியும், है. என்னால குறைக்கவும் முடியும், என்னால நிப்பாட்டவும் முடியும். बढ़ा भी सकता हूं, कम भी कर सकता हूं, बंद भी कर सकता हूं. கண்ட்ரோல் என் கையில இருக்கு. उसको काबू करने की क्षमता ஆனா मेरे இப்போ हाथ में இந்த है. அக்னி எங்க இருந்து வரப்போகுது? लेकिन ये अब ये आग कहां से आने वाली है? வானத்துல இருந்து வரப்போகுது, ये स्वर्ग से आने கர்த்தர்ல वाली இருந்து है, வரப்போகுது. परमेश्वर के पास से இப்போ आने वाली என்னால है. கண்ட்ரோல் பண்ண अब முடியாது, मैं उसे काबू नहीं कर सकता. அவர் கண்ட்ரோல் பண்ண वो போகிறார். उसे काबू करने அவர் वाला है. வல்லமையை பயங்கரமா அனுப்ப वो போகிறாரு. सामर्थ को भयंकर இப்ப அதை रीति से उतारने वाला है. பெற்றுக்கொள்ளணும்னா अब उसे पाना है நான் तो இருக்கிறவனா இருக்க கூடாது, मैं जैसे हूं वैसे नहीं என்னை रहना है. இன்னும் தண்ணில நான் நினைச்சு मैं வைக்கணும். अपने आप को पानी में गीला कर रखना இப்ப है. தண்ணில நினைச்ச உடனே अब पानी में गीला करते ही எவ்வளவு அக்னி இறங்கினாலும் அது நின்னு எரியும். कितनी भी आग उतरे तो उसमें रुक कर वो எவ்வளவு जलेगी. வெள்ளம் வந்தாலும் நீங்க எரிய முடியும். कितनी भी सामर्थ आए तो उसमें आप जल सकते हो. இது என்ன தெரியுமா? கர்த்தர் மீது இருந்த நம்பிக்கை. ये क्या है? परमेश्वर के ऊपर का भरोसा. நம்பினார் ஆண்டவரை. भरोसा किया उसने என் परमेश्वर ஆண்டவருடைய पर. வல்லமை மகா பெரிய வல்லமை. मेरा परमेश्वर का सामर्थ बहुत महान அவர் सामर्थ है. பயங்கரமா இறங்க वो போகிறார், भयंकर रीति से उतरने வல்லமையோடு वाला है. இறங்க போகிறார். वो सामर्थ के साथ அந்த उतरने அக்னியை वाला है. தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் वो अग्नि उसे सहना है இந்த तो விறகெல்லாம் நான் நினைச்சு தான் ஆகணும், ये लकड़ियों को मुझे भिगाना இந்த है, பலியெல்லாம் நான் நினைச்சு தான் ஆகணும். ये वेदियों को भिगाना है. There is expectation and நம்பிக்கை, ரெண்டு பேரும் இருக்கு. वो उसके எதிர்பார்ப்பு இருக்கு, अंदर நம்பிக்கை இருக்குது. एक बाट जोना भी है और भरोसा भी है. சொன்னைக்கு அந்த எதிர்பாருங்க, आज उसे बाट जोना, நம்பிக்கையோடு இருங்க. उस भरोसे के साथ நான் மலை रहो. ஜெபத்துக்கு போலப்பா, मैं पहाड़ी प्रार्थना
प्रार्थना ஆனா नहीं நான் गया, எதிர்பார்க்கிறேன் लेकिन मैं बाट जोता அந்த हूँ, அனுபவத்தை நாங்க வீட்லயும் பெறணும், वो अनुभव को मैं घर पर भी இந்த पाना, ஆலயத்திலையும் நான் பெறணும், इस भवन में भी ஒவ்வொரு पाना, ஆராதனையிலும் நான் பெறணும், हर एक आराधना में என் மீது पाना, அந்த அபிஷேகம் வந்து இறங்கணும், मेरे ऊपर अभिषेक आकर எனக்கு அந்த उतरना வல்லமை है, இறங்கணும், मुझे भी वो सामर्थ उतरना है, நான் அதை நம்ப போறேன், मैं उससे भरोसा நான் அதை करने நம்ப वाला போறேன். हूं, मैं उससे भरोसा करने वाला हूं, அல்லேலூயா. हालेलुया। அப்ப எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு இந்த பலியிட கட்டப்படுகிறது. तो वो बाट जोते हुए इस वेदी जो है भरोसे में बनाई जाती है। எலியா ஒரு சின்ன ஜெபம் எடுத்தாரு, एलिया ने एक छोटा सा प्रार्थना उठाया, நீர் தான் தேவன், आप ही நான் परमेश्वर உம்முடைய हो, ஊழியக்காரன், मैं तेरा सेवक हूं, வர்ற வார்த்தைலாம் நீர் சொன்னது, आने वाला वचन तू कहने वाला இந்த वचन ஜனங்கள்லாம் है। மனம் திரும்பணும். ये लोग सब मन இந்த फिरना है। சின்ன ஜெபத்திற்கு एक छोटे प्रार्थना के ஆண்டவர் என்ன लिए பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? 38 39 वचனம் 38 और 39 वचन, 38 39ல उसके 38 और 39 கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி परमेश्वर के पास से आग उतरकर சர்வாங்க தகன பலியையும் होम बलि, விறகுகளையும் लकड़ी, மண்ணையும் मिट्टी, கற்களையும் पत्थर தண்ணீரையும் और पानियों को பட்சித்து போட்டது. उसने चाट डाली। அல்லேலூயா. हालेलुया। இப்ப எலியா அந்த வாய்க்கால வெட்டாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? अगर एलिया ने इस नाले को नहीं बनाया हो तो क्या होता? அங்க இறங்கின அக்கினி அங்க எலியா மேல வந்திருக்கும், वहां पर उतना हुआ अग्नि एलिया पर भी आई होती, ஜனங்கள் மேல வந்திருக்கும், लोगों पर आया होता, ஆனா எலியாவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, लेकिन एलिया के पास एक बाट जोड़ा நான் था, அதனால தான் வாய்க்கால வெட்ட मैं போறேன், इसीलिए नाले को बनाने அதனால वाला தான் हूं, தண்ணீரை ஊத்த போறேன். इसीलिए पानी को डालने இப்ப वाला हूं। அக்கினி பலியின் மீது இறங்கினால் மாத்திரமே போதுமானது. अब अग्नि बलि पर उतरी तो ही वो काफी है। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, எலியாவுடைய சவால் என்ன தெரியுமா? एलिया का चुनौती क्या है? பலியை வெட்டி வைப்பேன், बलि को काट कर रखूंगा, அக்கினி இறங்கி பலியை பட்சிக்க வேண்டும், अग्नि उतर कर बलि को भस्म करना है। அந்த அக்கினி வந்தாலே போதுமானது, அவ்வளவுதான், அவர் ஜெயிச்சிட்டாரு. वो अग्नि आए तो ही काफी, वो जीत गया। ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டது लेकिन தெரியுமா? परमेश्वर कैसा है? எப்பா நீ ஜெயிக்கிறதுக்காக நான் அக்கினி இறக்க போறது இல்ல, तू जीतने के लिए मैं अग्नि नहीं उतारने நீ वाला। சவால் விட்டுட்ட அதனால நீ ஜெயிக்கணும், அப்படி இல்ல. तू चुनौती दिया इसलिए तू जीतना, ऐसा नहीं। இன்னைக்கு நான் என்னுடைய மகிமையை காண்பிக்கும்படி நான் அக்கினி இறக்க आज मैं போறேன், अपने सामर्थ को महिमा को दिखाने के என்னுடைய लिए வல்லமையை उतारना है। காண்பிக்கும்படி அக்கினி இறக்க अपने போறேன். सामर्थ को उतारने के लिए महिमा दिखाने அதனால वाला தான் பலி மீது மாத்திரமல்ல, हूं। इसलिए केवल बलि पर नहीं, விறகுகளின் மீது அக்கினி வந்தது, लकड़ियों के ऊपर भी आग उतर कर கற்களின் மீது आई, அக்கினி வந்தது, पत्थर के ऊपर भी आग उतर कर आई, வாய்க்காலில் அக்கினி வந்தது, नाले में आग उतर कर மண்ணின் आई, மீது அக்கினி வந்தது. मिट्टी के ऊपर आग उतर कर आई। அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி அவனு சொல்ல ஜெபத்தில் நடத்துறேன். आखिर में कहकर प्रार्थना में चलाना चाहता हूं। இப்போ अभी பாகால் தீர்க்கதரிசிகள் बाल के भविष्यवक्ता அந்த பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது उस वेदी के सामने खड़े रहते அந்த समय பலிபீடம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, वो वेदी एकदम परिपूर्ण थी, அதுக்கு சைஸ் இருந்துச்சு, उसका सही माप था, சரியா இருந்துச்சு. वो ठीक था। ஆனா அவங்க கூப்பிட்டு लेकिन उन्होंने उसे बुला बुला அக்கினி இறங்கினால உடைச்சு போட்டான். अग्नि नहीं उतरी इसलिए तोड़ गिरा दिया। பலிபீடம் சரியாக இருந்தது. वेदी पहले सही थी। இப்ப இந்த பாகால் தீர்க்கதரிசி இருக்காங்கல்ல, अब ये बाल के भविष्यवक्ता जो है ना, மோர் டெடிகேஷன், ரொம்ப டெடிகேஷனோட वो கூப்பிட்டான், बहुत समर्पण के साथ बुलाया, ரொம்ப கமிட்மெண்ட் இருந்துச்சு அதுல, उनके अंदर उनका अर्पण था, ரொம்ப சின்சியாரிட்டி இருந்துச்சு அதுல, उनका बहुत जो है परमेश्वर के भक्ति இருந்தது, भक्ति भाव थी, பரவசம் இருந்தது, उनके अंदर उसके अंदर और भी ईश्वरता அர்ப்பணிப்பு थी, இருந்தது, एक समर्पण थी, எல்லாம் இருந்தது அவன்கிட்ட. उसके अंदर सब कुछ थी। நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. बात को கடைசி समझ சொல்லி लीजिए। முடிக்கிறேன். आखिर में कहकर இந்த समाप्त करता பாகால் हूं। தீர்க்கதரிசிகளிடம் ये बाल के भविष्यवक्ताओं के पास, இஸ்ரவேலரிடம் இல்லாத அர்ப்பணிப்பு இருந்துச்சு, इस्राएलियों के पास जो नहीं था वैसा एक समर्पण ஒரு थी, வெறி இருந்துச்சு, उनके अंदर एक आग थी, அவன்கிட்ட ஒரு தேவ பக்தி இருந்துச்சு, उनके अंदर परमेश्वर की भक्ति भाव थी, பலிபீடமும் நல்லா இருந்துச்சு, वेदी भी अच्छा था, அவனும் நல்லா இருந்தான். वो भी सही थे, ஆனா அக்கினி இறங்கல, लेकिन आग नहीं उतर ஆனா आई। அக்கினி இறங்கல. लेकिन आग नहीं उतर ஆனா कर இங்க आई। நீங்க பாத்தீங்கன்னா लेकिन यहाँ पर आप देखो तो பலிபீடமும் சரி கிடையாது, वेदी भी सही नहीं है, பலிபீடமும் சரி கிடையாது, वेदी सही नहीं है, எலியா மாத்திரம் தான் இருக்கிறார், केवल अलिया अकेला வேற है யாரும் கூட கிடையாது. और साथ में कोई मदद के लिए नहीं। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? பலிபீடமும் சரியில்லை, वेदी भी सही नहीं है, தேவ பிள்ளைகளும் சரி கிடையாது, परमेश्वर के लोग भी सही नहीं है, ஆனா இங்க அக்கினி இறங்கிச்சு. लेकिन अग्नि उतर कर आई। அங்க எல்லாம் சரியா இருந்த அக்கினி இறங்கல, वहां पर सब कुछ सही था फिर இங்க भी எல்லாம் आग नहीं சரியா उतरी। இல்ல ஆனா அக்கினி இறங்குது. यहाँ पर सब कुछ सही नहीं फिर भी आग उतरती है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हो? கிருபை, अनुग्रह, கிருபை, अनुग्रह, கிருபை, अनुग्रह, அவ்வளவுதாங்க. बस इतना ही। நம்மளை விட இவ்வளவு நல்லா இருக்கிறான், हमसे भी कितने लोग अच्छे हैं, அவன் பெறாத அபிஷேகத்தை நமக்கு பெறறோம்னா वो नहीं पाया हुआ अभिषेक हम पाते हैं நான் तो। ஒழுங்கா இருக்குன்னு இல்ல, मैं सही हूं इसलिए नहीं, இதெல்லாம் அவருடைய கிருபை. ये सब उसका अनुग्रह है। அந்த கிருபையை மாட்டும் பிடிங்க. केवल उसके अनुग्रह को थाम लो। எவ்வளவு நீங்க ஒஸ்டா இருக்கீங்களோ ஆண்டவர் கவலைப்பட மாட்டாரு. अब कितने बदतर हो परमेश्वर के लिए चिंता नहीं है। சரியில்லைங்கறத ஆண்டவர் எடுத்துக்கிட आप மாட்டாரு. सही नहीं है इसलिए परमेश्वर नहीं தாங்கிட்ட लेगा ஒண்ணே ஒண்ணு ऐसा नहीं। சொல்லுங்க, लेकिन एक बात कहो, என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்துவேன். पिता
मेरे जीवन को मैं सुधारता हूँ। உங்க பேரை எனக்கு வைப்பம்பா. आपके नाम को मैं अपने लिए रखता நான் हूँ। எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். मैं एक बाट जोते हुए நான் रहूंगा நம்பிக்கையோடு प्रभु। இருக்கிறேன். मैं एक भरोसे के साथ हूँ। உங்க கிருபையை பிடிச்சிட்டு இருக்கிறேன். आपके अनुग्रह को थाम कर खड़ा हूँ எனக்கு ஒரு प्रभु। அபிஷேகத்தை தாங்க. मुझे एक अभिषेक को दे இந்த दे। ஜனங்கள்லாம் அறியணும். ये लोग सब जानना है। நான் உங்க பிள்ளைன்னு அறியணும். मैं तेरा बच्चा है कर कर நான் जान உங்க लेना है। ஊழியக்காரன் அறியணும். मैं एक सेवक हूँ तेरा कर कर जान लेना है। எலியாவுடைய பலிபீடத்தின் மீது அக்கினி வரக்கு ஒரே ஒரு காரணம் கிருபை. एलिया का वेदी के ऊपर अग्नि उतरने का केवल एक कारण परमेश्वर का अनुग्रह। மோசே இரக்கம். परमेश्वर की दया अनुग्रह। எலியாவுக்கு தெரியும். एलिया जानता है அவங்கள போல வைராக்கியம் இல்ல. उनके समान जलन नहीं அவங்கள है। போல பரிசுத்தம் இல்ல. उनके समान पवित्रता அவங்கள போல नहीं வெறி है। இல்ல என்கிட்ட. उनके समान मेरे अंदर जलन नहीं है। அவன் கத்தியால சரீரத்தெல்லாம் கிழிச்சு वो ஆராதிக்கான். चाकू तलवार से अपने शरीर को फाड़ फाड़ எலியா कर அப்படிலாம் आराधना करता ஆராதிக்கல. है। और एलिया ने वैसे आराधना ஆனா नहीं ஒண்ணே की। ஒண்ணு தெரியும். लेकिन एक बात जानता என் தேவன் था, கிருபையுள்ளவர். मेरा परमेश्वर அவர் எனக்காக अनुग्रहकारी है। இறங்குவார். वो मेरे लिए तरस என் ஜெபத்தை खाएगा, கேட்பார். मेरे प्रार्थना को என் सुनेगा, அர்ப்பணிப்பை मेरे பார்ப்பார். समर्पण को देखेगा, அதை வைத்து என்னை और மேன்மைப்படுத்துவார். उसे रखकर मुझे ऊंचा அப்படி करेगा। ஒப்பு கொடுங்க. वैसे समर्पण करो। இன்னைக்கு உங்க பலிபீடத்துல அக்கினி आज இறங்கும். आपके वेदी में परमेश्वर की உங்க आग பலிபீடத்துல जलेगी। அபிஷேகம் இறங்கி வரும். आपके वेदी पर परमेश्वर की अभिषेक उतर कर நம்ம எல்லாம் आएगी। எழுப்பி நிற்க आइए हम போகிறோம். सब खड़े होकर